அனைவருக்கும் வணக்கம். இது ஊட்டி பைக்காரா அருவி. அருவியின் நீரோட்டத்தை பார்த்தவுடனேயே உங்கள் மனம் குதூகலம் அடைந்துவிடும், இந்த அருவியில் குளிக்கலாம் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த அருவியில் குளிப்பதற்கு அனுமதி இல்லை. ஏனென்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் இந்த அருவியில் உள்ள தண்ணீரின் அளவு மிகவும் குளிர்ச்சியுள்ளதாக இருக்கும். இதன் மூலம் இங்கு இருந்து குளித்து சென்றவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதால் இதை தடை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த தண்ணீரில் கால் வைத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு குளுமையாக இந்த தண்ணீர் இருக்கிறது என்று. நம்மால் இந்த தண்ணீரில் குளிக்க முடியுமா என்பது இரண்டாவது கேள்வி. மிகவும் குளிர்ச்சியுடைய நிலையில் இந்த அருவி இருக்கும். இந்த அருவி கிட்டத்தட்ட 20-21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பைக்கா. நான் இதுவரை பலமுறை ஊட்டி பைக்காரா அருவிக்கு சென்றிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் இந்த அருவி எனக்கு புதிய புதிய அனுபவத்தை மட்டுமே தந்து கொண்டிருக்கிறது. என்றுமே எனக்கு இதில் ஒரு சலிப்பு தோன்றவில்லை. ஒவ்வொரு முறை போகும்போதும் இந்த அருவி புது மாதிரியாகத்தான் தோன்றுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் நீங்கள் ஊட்டிக்கு செல்லும்போது இந்த இடம் ஏற்கனவே நாம் பார்த்து விட்டாகிவிட்டதே, இதை ஏன் திரும்ப சென்று பார்க்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம். ஏனென்றால் இந்த அருவி ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தந்து கொண்டே இருக்கும். இந்த அருவி மட்டுமல்ல, இதை சுற்றியுள்ள இடங்களும் மிகவும் ரம்யமான ஒரு உணர்வை உங்களுக்கு தரும். ஏனென்றால் இதில் 1 கிலோமீட்டர் அளவிற்கு நீங்கள் நடந்து செல்ல வேண்டும் இந்த அருவியை காண. ஸோ அந்த இடங்களில் உள்ள வியூ பாயிண்ட்ஸ்கள் மிகவும் அருமையாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் உங்களை மறந்து கூட இந்த இடங்களை பார்த்து கொண்டிருப்பீர்கள். நம்முடைய கைபேசியில் நாம் தேவையான அளவு புகைப்படங்களை எடுத்துக்கொண்டே இருப்போம். ஸோ இது ஒரு நல்ல அனுபவத்தை தரக்கூடிய இடம். ஆகையால் என்னுடைய கருத்து என்னவென்றால், அனைவரும் ஊட்டி சென்றால் தவறாமல் இந்த இடத்திற்கு சென்று வாருங்கள். சில சமயம் ஊட்டி படகு சவாரி இடத்தில் அதிக கூட்டம் இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் இந்த பைக்காரா ஃபால்ஸ் அருகில் உள்ள போட்டிங் ஹவுஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருப்பதால் நீங்கள் இதை கூட உபயோகப்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் இந்த சுற்றுலாவிற்கு செல்வதாக இருந்தால் சென்று நல்லபடியாக அனுபவித்து வரலாம்.